உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எழுப்புதல் தீர்க்க தரிசன சபை நடத்தும் தீர்க்க தரிசன திருவிழா 2026 துதி ஆராதனை சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள், தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி ஏவி பீட்டர் எல்விஸ் அவர்கள். உலர்ந்த எலும்புகள் போன்ற வாழ்க்கை உயிர் பெற்று புதிய மனிதனாய் எழும்ப ஒரு அரிய வாய்ப்பு. தேதி மே 23, 2026. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் துளசி பார்ட்டியால் பூம்புகார் நகர், கொளத்தூர். முக்கியமாக அனுமதி இலவசம். காலையும் மதியமும் உணவு வழங்கப்படும். அனைவரும் தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம். தாமதிக்காதீங்க, இப்பவே உங்க இடத்தை உறுதி செய்யுங்க. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம்
பாதத்தை மட்டும் பிடிங்க. ரிஹதரரபா. நீங்க பிடிக்க வேண்டியது அவருடைய பாதம்தான். நீங்க பார்க்க வேண்டியது அவருடைய பாதத்தை. ரிதலரபா ரஷதரபா ரகதுரபா. அவர் பாதத்தை நீங்க பிடிக்கும் போது எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இன்னும் பிடிபடாம உங்க கையை விட்டு நழுவி போயிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் உங்க கையில வந்து சேரும். ரிகதலரபா. சிலதை தொடர்ந்து போயிட்டே இருக்கிறீங்க லைஃப்ல, ஆனா அது எதையும் பிடிக்க முடியல, அதை அச்சீவ் பண்ண முடியல. சில காரியங்கள் பிடிக்க முடியாம நம்ம கையை விட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவருடைய பாதத்தை பிடிங்க. அவருடைய பாதத்தை பிடிங்க. அவர் சமூகத்துல உட்காருங்க. அவருடைய வார்த்தையை தியானிங்க. எதெல்லாம் நீங்க தேட போக தேவையே இல்லை, அது உங்க கைகள்ல வந்து தானா வரும். ரிகந்தரலரபா. தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எங்களுக்கு தேவை ஒண்ணுதான் ஆண்டவரே, எங்களுக்கு தேவை ஒண்ணுதான். எனக்கு எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேவையானது ஒண்ணுதான்ப்பா, ஒண்ணுதான் தேவை எங்களுக்கு. அது உங்களுடைய சமூகம், அது உங்களுடைய பாதம், அது உங்களுடைய வார்த்தை, அது பரிசுத்த ஆவியானவர். ஏசப்பா, நான் உங்களை ஹக் பண்ணுறேன்னு சொல்லுங்க. உங்கள் பிரசன்னத்தில் உங்களோட அவரை புகழ்ந்து பாடுங்க. அவரை துதித்து பாடிக்கொண்டே இருங்க. அவர் பிரசன்னத்தில் என்ஜாய் பண்ணுங்க. அவர் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவையா, நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே தேவைகளை சந்திக்கிற தெய்வமேன்னு அவர் புகழ்ந்து பாடுங்க. தடை வருதா, தடைகளை உடைக்கிறவரேன்னு பாடுங்க. வியாதி பிரச்சனையா, யெகோவா ராஃபா அப்படின்னு பாடுங்க. வாழ்க்கையில தோல்வியா, யெகோவா நிசியேன்னு பாடுங்க. அவரை உயர்த்துங்க. அவர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்போ ஆண்டவர் வராருங்க, உங்களை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்களை வந்து பார்க்குற பெஞ்சமின் பிரதரை பார்த்து அவர் ஆராதிக்கும் போது வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அல்லாஹ் வர்ஷிப்பெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு மட்டும் போயிடுவாரா, இல்லை அவரை பார்க்கும்போது ஓ பெஞ்சமின் பிரதருக்கு இந்த நீடெல்லாம் இருக்குது, என் பிள்ளைக்கு வந்து இந்த தேவைகள்லாம் இருக்குது, அப்புறம் அவர் இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நிலைமை இந்த மாதிரி இருக்குது, அவருடைய நிலைமையையும் பார்ப்பாரா? காட் உங்களை பார்க்கும்போது உங்கள் நிலைமையையும் பார்க்குறாரு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றதை பார்க்குறாரு. உங்கள் பிரச்சனைகளை பார்க்காம போகிற தெய்வம் இல்லை. உங்களை வந்து பார்க்குறாரு. நீங்கள் ஆராதிக்கும் போது வராருல தெய்வம், வந்துட்டு உங்கள் ப்ராப்ளத்தெல்லாம் பார்க்காம அதை தீர்க்காமல் போகிற தெய்வம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபாரின்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டு வராரு, உங்கள் நிலைமை ஏழ்மையாக இருக்குது, கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா, அவன் உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன செய்வாங்க, வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க இல்லையா? சும்மா விட்டுட்டு போயிடுவாங்களா? ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. அப்போ பாருங்கள், காடு வராரு, நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம், பாட்டு பாடிட்டு இருக்கோம், வந்து பார்க்குறாரு. உன்மேல் நம்ம மேலே அவர் கண்ணையே வச்சுட்டாராம். பார்க்கும்போது உங்களை மட்டும் பார்த்துட்டு உங்கள் சூழ்நிலையை பார்க்காம, உங்கள் பிரச்சனைகளை பார்க்காம, உங்ககிட்ட இருக்கிற வியாதியை பார்க்காம, உங்ககிட்ட இருக்கிற மற்ற ஏதாவது காரியத்தை பார்க்காம போயிடுவாரா? அதெல்லாம் ஐயோ அதெல்லாம் என்னால் ஒன்றும் முடியாது, நான் ஒன்றை மட்டும் பார்த்துட்டு போகிறேன்னு போவாரா? இல்லை. இன்றைக்கி உங்களுடைய எல்லா காரியத்தின் மேலே கண் வருது. கர்த்தரின் கண் வருகிறது. எல்லாருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கண் வருகிறது. ராஷன் டராபாலா ரியாட்டி அட்டராபாரா தூராமாரா ஷதரா. ஒன்றே நல்லா பார்த்துக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது ஏதாவது என்ன செய்ய சொல்கிறாரோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆதியாகமம் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி நீங்கள் செய்யும்போது என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், 28 வசனம். ஈசாக்கு யாக்கோப்பை
அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானுடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? அவர் கிளம்பி போறாரு. தாய் தகப்பன் சொன்னபடியே யாக்கோபு கிளம்பி போகுது. அவர் மேல இருந்த ஒரு அழைப்பு, போய் 12 கோத்திரத்தோட வராரு. காட்ஸ் பிளான். அந்த கர்த்தருடைய திட்டத்துக்கு தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு, அவருக்கு வந்து ஆவிக்குரிய தலைவர்கள் அன்றைக்கி அவங்க பேச்சை கேட்டு இவர் கிளம்புறாருங்க. சாதாரண விஷயமாங்க. அதுவும் அந்த காலத்தில் தாய் தகப்பனை விட்டாச்சு, யாருன்னே தெரியாது. இப்போ ஆபிரகாம் மாதிரி யாக்கோபு போகிறாரு. ஆபிரகாம் கூட 4-5 யாரோ கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு யாக்கோபு கூட யாருமே கிடையாது. தாய் தகப்பன் சொல்கிறாங்க, காட்ஸ் பிளானு. இவர் தாய் தகப்பனை விடுறாரு. குடும்பத்து கூட வரத்துக்கு ஒரு ஆள் இல்லை. இந்த வாலிப பையன் கிளம்புறான். கர்த்தருடைய திட்டம் அது. அவர் கிளம்பி காலை வைக்கிறாரு. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்காக ஆண்டவர் பேச்சை கேட்டு நீங்கள் கால் எடுத்து வச்சிங்க. எசேக்கியா சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். பிதா ஹானர் பண்ணுவாராம். இப்போ நீங்கள் நான் அந்த ஹானரை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு விஐபி வந்திருக்கா, நம்ம என்ன செய்வோம்? ஒரு பொக்கே கொடுப்போம் பார்த்தீங்களா, கொடுத்து அவர் ஹானர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு சால்வை போடுவோம் பார்த்தீங்களா. அண்ணன் சொல்லிட்டு வாயில் கை வச்சுட்டாங்க. சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. என்னன்னா, காட் அப்படி ஃபாதர் நம்மளை அப்படி ஹானர் பண்ணுறாராம். அவர் நம்மளை ஹானர் பண்ணுறாரு. இங்கே பாருங்க, இவர் தாய் தகப்பனை விட்டு தனியாக கிளம்புறாரு. கடவுளுடைய திட்டத்தை நோக்கி போகிறாரு. அந்த வசனம் சொல்லுது, இங்கே பாருங்க, நான் படித்த ரொம்ப 12வது வசனம் படிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இவர் ஒரு காலை வச்சாரு, பரலோகம் திறந்துருச்சு. நீங்கள் எப்போ கர்த்தருடைய திட்டத்தை நோக்கி போக பிளான் பண்ணிட்டீங்க, அந்த அழைப்பை நோக்கி உங்கள் அழைப்பு டைம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்குரியதெல்லாம் ரெடியான அந்த டைமில் நோக்கி நீங்கள் போகும்போது பரலோகம் திறக்குது. தேவதூதர்கள்லாம் இறங்குறாங்க யாக்கோபுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த தரிசனத்தை பார்க்கல யாக்கோபு, இதுக்கு முன்னாடி இந்த தரிசனத்தை பார்க்கல. எப்போ தன்னுடைய அழைப்பை நோக்கி அவர் பிரயாணத்தை ஆரம்பித்தாரோ, அழைப்பை நோக்கி எப்போ நடக்க ஆரம்பித்தாரோ, கடவுள் பேச்சை கேட்டு, தாய் தகப்பன் பேச்சை கேட்டு அந்த அழைப்பை நோக்கி தனக்கு என்ன ஆண்டு சொன்னாரோ அதை நோக்கி எப்போ போக ஆரம்பித்தாரோ, ஆரம்பித்த உடனே பரலோகம் திறந்துருச்சிங்க. தேவ தூதர்கள் இறங்குகிறாங்க, ஏறுறாங்க. என்னன்னா, பரலோகம், அவருக்கான பரலோகம் பிஸி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யாக்கோபுக்கு என்னென்ன செய்யணும்? ஒரு வரைக்கும் தாய் தகப்பன் கூட இருந்தாங்க. இப்போ தாய் தகப்பன் இல்லை, பரலோகம் கூட வந்துடுச்சு. ஹல்லேலூயா. நீ ஒரு தேவ மனுஷன். கர்த்தர் அவங்க மேலே வச்சிருக்கிற அழைப்புக்கும் திட்டத்துக்கும் தேவ சித்தத்துக்கு தேவ சத்தத்துக்கு நம்ம ஒபே பண்ணி நம்ம அதில் இறங்கும்போது, களத்தில் இறங்கும்போது யார் இருக்கிறாங்க யார் இல்லைன்னு பயப்படாதீங்க. பரலோகம் கூட இருக்கு. திறந்துருச்சிங்க. பரலோகம் திறந்து தேவ தூதர்கள் இறங்குகளும் ஏறுகளுமா பார்க்குறாரு. இதே தான் யோவான் 1:58 வசனம் படிங்களேன். கடைசி வசனம் 51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் ஊழியத்தில் கால் எடுத்து வைக்கிறாரு. அப்போ சொல்றாரு, இது முதல் படிங்க. வானம் திறந்திருக்கிறது. இங்க பாருங்க, நான் சொல்றேன், உங்க அழைப்பை நோக்கி நீங்க காலை வைக்கும் போது ஹெவன் ஓப்பன் ஆகும், பரலோகம் திறக்கப்படும். அடுத்த வசனம் சொல்லுங்க. தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். நீங்க ஒரு ஏர்போர்ட் ஆயிடுவீங்க. வசனமா, மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுறாங்களாம், அங்கேருந்து இறங்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு?
மனுஷங்க எங்கே லேண்ட் ஆகுறாங்க? மனுஷகுமாரன் இடத்திலிருந்து புறப்படுறாங்க, அங்கேருந்து வராங்க. ஸோ நீங்கள் ஆண்டவருக்கான கடவுளுடைய திட்டத்தில் நீங்கள் களம் இறங்கும் போது உங்களுக்கு பரலோகம் திறக்கப்பட்டு பரலோகம் ரொம்ப பிஸியாகிடும். ஜீசஸ் கிரைஸ்ட் அடுத்த 3.5 வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாங்க? பயங்கர மிரக்கல்ஸ், ஹெவனை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிட்டாரு. உங்களுக்கான பரலோகத்தை, உங்களுக்கான ஏஞ்சல்ஸை பிஸியாக வைக்க வேண்டியது உங்கள் வேலை. அது உங்கள் வேலை. எல்லாரும் தூங்க வச்சுட்டதும் அது உங்கள் வேலை தான். எல்லாரையும் பிஸியாக வைக்கிறதும் உங்கள் வேலை தான். பரலோகம் எனக்காக ஒன்றும் செய்ய மாட்டேங்குது பிரதர், கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார் பிரதர் அப்படின்னு இல்லை. தேவ தூதர்களுக்கும் நம்ம என்ன செய்யலாம்? கட்டளை கொடுக்கலாமா? அதான் வசனம் சொல்லுது. ஸோ அந்த ஆண்டவர் அவருக்குரிய திட்டத்தில் அப்படி காலை வச்சவனை, யாக்கோபு போகிறதுக்கு காரை வைக்கிற பாருங்க, ஸ்டார்ட் பண்ண உடனே ஹெவன் வந்துடுச்சு. என்னது, உன் பிளானில் வந்துட்டியா, உன் காலிங்கில் வந்துட்டியா, உன் கடவுளுடைய சித்தத்தில் காலை வச்சு வரியா, உடனே ஓப்பன் ஆகி ஏஞ்சல்ஸ்லாம் இறங்குறாங்க, ஏறுறாங்க, பிஸி ஆகிட்டாங்க. அவங்க என்னென்ன வேலை செய்யணும். இனி யாக்கோபு நம்ம ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வில்லுக்குள்ளே வந்துட்டான். இப்போ எல்லாமே பரலோகம் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கும், பரலோகம் உங்களை பொறுப்படுத்துக்கும், எல்லாம் அது பார்த்துக்கும். உங்களுக்கு குண்டு ஊசியும் பரலோகம் பார்த்துக்கும், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் பரலோகம் பார்த்துக்கும். அவங்க பிஸி ஆகிட்டாங்க, ஏறாங்க வராங்க, அங்கேருந்து நியூஸ் கொண்டு வராங்க, இங்கேருந்து போகிறாங்க, ரொம்ப பிஸி ஆகிடுச்சு. ஜீசஸ் வந்தப்பையும் சொல்லிட்டாரு, பரலோகம் திறந்திருக்கிறது, தேவத்துலகம் இறங்குறது ஏறுறதையும் இது முதல் கொண்டு பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி சொல்லுவேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஸோ நான் பார்க்குறேன் நிறைய பேர் லைஃப்பில் பரலோகம் பிஸி ஆகுது, தேவனுடைய ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் பிஸி ஆகுது. ஏஞ்சல்ஸ்லாம் பிஸியாக இருக்க போகிறாங்க, நிறைய கொண்டு வராங்க. அங்கேருந்து வரவங்க சும்மா வருவாங்களா? அங்கேருந்து வரவங்க சும்மா வருவாங்க? வரமாட்டாங்கல்ல. இது யார்? பரலோக ராஜ்யத்திலேருந்து வராங்க. ஸோ அவங்க ஏதாவது கொண்டு வருவாங்க, உங்ககிட்டேருந்து ஏதாவது ஒன்று கொண்டு போவாங்க, அங்கேருந்து கொண்டு வருவாங்க, இங்கேருந்து கொண்டு போவாங்க. இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய தரிசனத்தை நோக்கி நீங்கள் போகும்போது பரலோகம் திறக்கப்படுகிறது, தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள், ஓடி வராங்க, ஓடி வராங்க. இந்த வேதம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம், இந்த வேதம் நீங்கள் முழுவதும் பார்க்கலாம். எவ்வளவு அற்புதங்கள் அடையாங்க. ஒவ்வொரு தேவ மனுஷனும் அவங்க காலை எடுத்து வைக்கும்போது, ஊழிய பாதையில், தரிசன பாதையில் அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அவங்க லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு சொல்வார் ஆண்டவர். உடன்படிக்கை பெட்டியை பிடித்திருக்கிற ஆசாரியாரின் உள்ளங்கால்கள் நதியில் பட்ட மாத்திரத்தில் நிற்கும். நதி ஓடிக்கிட்டே இருக்கும், உங்கள் காலை தூக்கி வைக்காத வரைக்கும் ஓட தான் செய்யும். காலை தூக்கி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது ஓடாது. நமக்கான காரியம் பைபிளில் ஒவ்வொரு தேவ மனுஷனை எடுத்து ஒவ்வொருத்தரும் மெடிடேஷன் பண்ணுங்கள், ஒவ்வொருத்தரும் மெடிடேஷன் பண்ணுங்கள். சிம்சோன் 1000 பேரை அடித்து கொன்றுவார், கழுதையின் பச்சை தாடை எலும்பில். தாகம் தாகம்னு ஆண்டவர் பார்த்தாரு, இது என் பிள்ளைக்கு தாகமா, பொழந்துட்டாராம் பூமியை, பொழந்துட்டாரு. குடி தண்ணியை ஊற்று வருது. ஏன் ஆண்டவர் பாத்திரத்தில் தண்ணி கொடுத்துருக்கலாம்ல. என் ஊழியக்காரன் நான் அனாய்ட் பண்ணுவேன். பர்வதத்தை 2 பிளக்கிறாரு, பிளந்து அதுலேருந்து ஊற்று வருதான், ஓடி வருதான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எலிசா ஒரு தேவதூதன் அனுப்புனா போதும், ஒரே ஒரு தேவதூதன் அனுப்புனா. இன்னொரு இடத்துல பார்ப்போம், 1,85,000 பேர் ஒரு தேவதூதன் கொண்டு போட்டிருப்பாரு. இந்த எலிசா சொல்லுவார், இவன் கண்களை திறந்துடலாம் ஆண்டவர். இவன் கண்ணில் திறந்தா எலிசாவை சுற்றிலும் அது மலையாம், இவரை சுற்றிங்க. இப்படி இருக்குது வசனம், எலிசாவை சுற்றிலும் அந்த மலையும் முழுவதும். அதை எடுத்து படிங்க, 2 Kings 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும். இப்போ எப்படி தெரியுமா இருக்கீங்க? உங்களை சுற்றிலும் அப்படிதாங்க இருக்குது. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ,
நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ ஒவ்வொரு தேவ பிள்ளையை சுற்றிலும் அப்படி தான் இருக்குது. எலிசாவுக்கு மட்டும் ஸ்பெஷலுங்க. இல்லை, எலிசா ஒரு ஸ்பெஷல். அது அவர் பாரபட்சம் இல்லாத கடவுள். எல்லாரை சுற்றியும் அப்படி தான் இருக்குது. படிங்க, வசனத்தை படிங்க. எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அப்படியே அந்த மலை ஃபுல்லாக நிரம்பிருக்கு. எதுக்குங்க இவ்வளோ தேவ தூதர்கள்? ஏங்க அக்னிமயமான ரதம், இவ்வளவு பேர்? ஏங்கன்னா என் புள்ள கூட பரலோகமே பின்னாடி நிற்குதுன்றதை காட்டுறதுக்கு. பரலோகம் திறந்து ஒட்டுமொத்த பரலோகமும் இறங்கிட்டாங்க. டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் இறங்கி நிற்கிறாங்க. மாஸ் காட்டுறாங்க பாருங்க, மாஸ் காட்டுறாங்க. வந்து நின்று மாஸ் காட்டுறாங்க. உங்களுக்கு ஒன்றுனா எனக்கு ஒன்றுனா யாராவது வருவாங்களான்னா உங்களுக்கு ஒன்றுனா பரலோகமே வருங்க. பரலோகம் வரும். யோபுவுக்கும் அதே தான். அவன் சொல்லுவான், ஆமாம் அவரை சுற்றிலும் அக்கினி வேலி. அந்த படிங்க, யோபு எடுத்து படிங்க, 1ஆவது அதிகாரம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிச்சிட்டாராம். இன்னைக்கு நம்மளை சுற்றி அப்படி தான் இருக்குது. வேலி அடித்து தான் வச்சிருக்கிறாரு. சாத்தான் எந்த வியாதி, எந்த தரித்திரம், எந்த காரியம் அந்த வேலியை தாண்டி வர முடியாது. ஆக்சுவலி சாத்தானா லூசிஃபர், பைபிளில் வர்றது. பிசாசுகள்ன்றது எடுபிடிகள். ஓகேங்களா? லூசிஃபராலே வர முடியல. சாத்தான் அப்படின்னா வர இடம்லாம் அது லூசிஃபர். பிசாசுன்றது தான் அதோடைய லகடபாடிகள் எல்லாம். ஓகேங்களா? கூட வர எல்லாம். ஸோ இந்த சாத்தானாலே என்னன்னா வர முடியலையா? சாத்தானால் உள்ளே வர முடியல, லூசிஃபராலே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையத்தில் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. முன்ன பழைய ஏற்பாடு. இன்றைக்கி என்ன தெரியுமா? இன்றைக்கி அந்த கடவுளே நமக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயமாய் மாறிவிட்டோம், தேவனுடைய வீடாய் மாறிவிட்டோம். அப்படின்னா அதை விட எவ்வளவு அதிக நிச்சயம், எவ்வளவு அதிக நிச்சயம். ஆண்டவர் எல்லாத்தையும் சொன்னார், உங்களுக்கான பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாக இருக்கிறாங்க. உங்கள் மேலே என்ன பிளானோ என்ன திட்டம் வச்சுருக்கிறாரோ அதற்கான எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறேன்றாரு. அவர் பார்த்துக்குவார். பரலோகம் பார்த்துக்குவோம், நீங்கள் பார்த்துக்க வேணாம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தீங்கன்னா போய் அவர்கிட்ட அந்த பாரத்தை இறக்கி வச்சுதுங்கன்னு சொல்லிட்டாரு. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எழுப்புதல் தீர்க்க தரிசன சபை நடத்தும் தீர்க்க தரிசன திருவிழா 2026 துதி ஆராதனை. சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள். தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி ஏவி பீட்டர் எல்விஸ் அவர்கள். உலர்ந்த எலும்புகள் போன்ற வாழ்க்கை உயிர் பெற்று புதிய மனிதனாய் எழும்ப ஓர் அரிய வாய்ப்பு. தேதி மே 23, 2026. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் துளசி பார்ட்டியால், பூம்புகார் நகர், கொளத்தூர். முக்கியமாக அனுமதி இலவசம். காலையும் மதியமும் உணவு வழங்கப்படும். அனைவரும் வந்து தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம். தாமதிக்காதீங்க, இப்பவே வந்து உங்க இடத்தை உறுதி செய்யுங்க. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.